திசை காட்டியின் ஸ்லோகன் இதோ. விளக்கமில்லாத வேட்பாளர்கள், வேட்புமனுக்கள் தூக்கி வீசப்பட்டமைக்கு காரணம் இதோ. மோடியின் வருகைக்கு மலர் தூவும் யானை. மோடியின் மெங்கோ ஃப்ரெண்டையும் ட்ரம்பின் மெங்கோ ஃப்ரெண்டையும் வம்புக்கு இழுக்கும் அரசாங்கம். சிறிய தேர்தலில் திசை காட்டிக்கான ஆதரவு குறைந்துள்ளது. அதனால் ஜனாதிபதி அனுர நாடு முழுவதும் பயணம் செய்கிறார். இதற்கிடையில் வெற்றி நமதே, ஊர் யமதே என்ற முழக்கத்துடன் திசை காட்டி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது. 21ஆம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் வரவு செலவு திட்டத்திற்காக கொழும்பில் இருந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கிராமங்களுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டது. வெளி மாகாணங்களிலிருந்து வந்திருந்த அரசாங்கத்தின் எம்பிக்கள் பலரும் மாதிவல வீட்டு திட்டத்திலேயே தங்கியிருந்தனர். தற்போது அவர்கள் வீடுகளுக்கு திரும்பினாலும் ஏப்ரல் 2வது வாரத்தில் பாராளுமன்றம் மீண்டும் தொடங்கும். பட்ஜெட் நிறைவேற்றப்பட்ட பிறகு குட்டித் தேர்தலில் வெற்றி பெறுவது தொடர்பிலேயே அரசாங்கம் அடுத்ததாக கவனம் செலுத்தியுள்ளது. அந்த நோக்கத்திற்காக தேசிய மக்கள் சக்தி அல்லது திசைகாட்டிக்குள் ஒரு பெரிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திசைகாட்டிக்காக ஒன்றிணைந்த உறுப்பினர்களுக்கு பதிலாக ஜேவிபியின் முழுநேர உறுப்பினர்களுக்கு வேட்புமனு வழங்கும் போக்கு பிரதேச சபை மட்டத்தில் காணப்படுவது ஒரு சிறப்பம்சமாகும். கடந்த பொதுத் தேர்தலில் 68 லட்சம் வாக்குகளை பெற்று 159 எம்பிக்களை தனதாக்கிக் கொண்டதால் அவர்கள் இந்த தேர்தலை மிகவும் எளிதாக எடுத்துக் கொண்டதாக தெரிகிறது. இந்த தேர்தலில் அவர்கள் அமோக வெற்றி பெறுவார்கள் என்ற உயர்ந்த மதிப்பீட்டை அவர்கள் கொண்டுள்ளனர். திசைகாட்டிக்கும் ஜேவிபிக்கும் இடையே சில கருத்து மோதல்கள் இருப்பதாக சில ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தாலும் இதில் அரைவாசிதான் உண்மை இருக்கிறதென்று சமீபத்திய நாட்களில் பாராளுமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டது. திசைகாட்டி அரசாங்கத்தின் முதல் பட்ஜெட் நிறைவேற்றப்பட்ட நாளில் பாராளுமன்றத்தில் ஒரு முன்னோடியில்லாத நிகழ்வு காணப்பட்டது. மற்ற அரசாங்கங்களின் போது எவ்வளவு முக்கியமான விவாதம் அல்லது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டாலும் அரசாங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவது தவிர்க்க முடியாததாக இருந்தது. அந்த நேரத்தில் பலர் வெளிநாட்டில் இருப்பார்கள் அல்லது சுகவீனமுற்றிருப்பார்கள். 3/2 பங்கு பெரும்பான்மையை கொண்டிருந்த மஹிந்த அரசாங்கத்தின் போதும் கோட்டாபய அரசாங்கத்தின் போதும் கூட இது ஒரு சாதாரண சூழ்நிலையாகவே இருந்தது. இருப்பினும் இந்த ஆண்டு பட்ஜெட் வாக்கெடுப்பின் போது திசைகாட்டி அரசாங்கத்தின் 159 உறுப்பினர்களும் வாக்கெடுப்பின் போது சபையில் இருந்தனர். அதன்படி இந்த முறை அரசாங்கம் அதன் உறுப்பினர்களை முறையாக கையாண்டு சமீபத்திய காலங்களில் முதல் முறையாக ஒரு அரசியல் முன்மாதிரியை அமைத்துள்ளது. கடந்த வாரத்துக்கு முன் களத்துக்கு வந்த பட்டலந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதன் வெடிச்சத்தம் காற்றில் எதிரொலித்தது. மூங்கில் காடு போல் தீப்பற்றி இப்போது சாம்பல் மட்டுமே எஞ்சியிருக்கிறதென்று சிலர் கூறுகிறார்கள். இலங்கை ஆயுதப்படையில் பணியாற்றிய 3 வீரர்கள் மற்றும் விடுதலை புலிகள் இயக்க முன்னாள் தலைவர் ஒருவருக்கு எதிராக பிரிட்டிஷ் அரசாங்கம் பல தடைகளை விதித்தது. இந்த அறிவிப்பை உடனடியாக கண்டு அதற்கு ஏற்றவாறு பதிலளிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே அரசியல்வாதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ஆவார். இது குறித்து அரசாங்கம் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறதென்பது மிகவும் முக்கியம். எவரும் மூச்சு பேச்சில்லை என்று நாமல் கூறினார். யார் அமைதியாக இருந்தாலும் இதை பற்றி நாம் அமைதியாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாட்டின் தலைவராக நாட்டுக்கு தேவையான அந்த போரை நடத்த முடிவு செய்தவன் நான் தான். இந்நாட்டின் பாதுகாப்பு படைகள் நான் தலைமை தளபதியாக பிறப்பித்த உத்தரவுகளைத்தான் பின்பற்றின. அந்த உத்தரவை பின்பற்றிய ஒரு சில அதிகாரிகள் எந்த காரணத்திற்காகவும் தனிமைப்படுத்தப்பட்டு இவ்வாறான தடைகளுக்கு இலக்காவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை பற்றித்தான் நான் செயலாளரிடம் பேசினேன். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும். அரசாங்கத்தின் நிலைப்பாடும் தெளிவாக இல்லை. போரில் நேரடியாக ஈடுபட்ட மற்ற இராணுவ தலைவர்களும் போர் வீரர்களும் உள்ளனர். அவர்களின் கருத்துக்களும் தெளிவாக இல்லை. இதுபோன்ற சூழ்நிலையில் நீங்கள் முன்னணியில் இருப்பது எனக்கு ஒரு பிரச்சனையாக உள்ளது என்று முன்னாள் ஜனாதிபதியின் தலையீடு இல்லாமல் தொடர்புடைய அறிக்கையை வெளியிட சாகர முயன்றார். ஆனால் இறுதியில் இந்த தடைகள் தவறு என்று மஹிந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டார். விளக்கமில்லாத வேட்பாளர்கள், வேட்புமனுக்கள் தூக்கி வீசப்பட்டமைக்கு காரணம் இதோ. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் பலம் பொருந்தியவர்களான புத்திக பத்திரன தலைமையிலான அக்குரச, நலன் பண்டார தலைமையிலான பிங்கிரிய மற்றும் நயனக்க ரன்வில்ல தலைமையிலான பண்டாரகமா பிரதேசங்களுக்கான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இந்த வேட்புமனு நிராகரிப்பு பொதுஜன பெரமுன கட்சியை போன்றே திசைகாட்டிக்கும் நடந்தது. தேர்தல்கள் ஆணைக்குழு உறுப்பினர்களின் கூற்றுப்படி இந்த ஆண்டு தேர்தலில் இளைஞர் பிரதிநிதித்துவம் கணிசமாக அதிகரித்துள்ளதை தொடர்ந்து வேட்புமனுக்களுடன் பிறப்புச் சான்றிதழின் சான்றளிக்கப்பட்ட நகல் கோரப்படுவதே இதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததென்றனர். இந்த சான்றளிக்கப்பட்ட நகல் என்பது
ஒரு சமாதான நீதவான் அல்லது ஒரு வழக்கறிஞரின் முன் சான்றளிக்கப்பட்ட நகல் என்றே பலரும் கருதியிருந்தனர். இருப்பினும் கச்சேரி அல்லது பிரதேச செயலாளரால் நகல் என சான்றளிக்கப்பட்ட பிரதியொன்றையே ஆணைக்குழு கோரியுள்ளது. இந்த தவறான புரிதல்தான் பெரும்பாலான வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டமைக்கு வழிவகுத்துள்ளது. ஐமசவின் பண்டாரகம வேட்புமனு நிராகரிப்பு ஒரு சதித்திட்டமா என்ற சந்தேகங்கள் இப்போது எழுப்பப்படுகின்றன. வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு பண்டாரகம வேட்புமனுவில் கட்சியின் பொதுச் செயலாளர் கையொப்பமிடும் பக்கம் மறைந்துவிட்டதாக நயனக கூறுகிறார். கச்சேரி அதிகாரிகளோ அல்லது அரச முகவரோ இந்த பக்கத்தை வேண்டுமென்றே நீக்கவில்லை என்று எஸ்ஜேபி மற்றும் வழக்கறிஞர்கள் நம்புகின்றனர். பண்டாரகம வேட்புமனுவும் நிராகரிக்கப்பட்டதை அடுத்து கட்சித் தலைவர் சஜித்திடமிருந்து ஒரு அவசர செய்தி வந்துள்ளது. மறுநாள் காலை பண்டாரகம மைத்திரி மண்டபத்திற்கு வருவதாகவும் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிகாலையிலேயே சஜித் யாரிடமும் சொல்லாமல் பண்டாரகமவுக்கு வந்தார். ஜகத் விதானகே இந்த பயணம் தொடர்பில் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் கட்சித் தலைவர் திடீரென வந்திருப்பது அவரை கோபப்படுத்தியுள்ளது. நான் இந்த மாவட்டத்தின் எம்பி, எதுவும் சொல்லாமல் இப்படி வருவது சரியல்ல. நீங்க வருவது பற்றி எனக்கு முன்கூட்டியே தகவல் சொல்ல வேண்டும். நீங்க இப்படி வருவது எனக்கு தெரியாது என்று அவர் குற்றம் சாட்டினார். அப்போது பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா ஜகத்தை ஓரமாக அழைத்துச் சென்று கத்தாதே, இது திடீர் முடிவு என்று கூறினாராம். மோடியின் வருகைக்கு மலர் தூவும் யானை. 2015ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு மேற்கொள்ளும் 4வது விஜயம் இதுவாகும். அவர் கடைசியாக ஜூன் 2019 மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்தார். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஐக்கிய தேசிய கட்சி இந்திய பிரதமரின் வருகைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காலத்தால் அழியாத நமது இரு பெரிய நாடுகளுக்கிடையிலான உறவில் இந்த விஜயம் ஒரு மதிப்புமிக்க மைல்கல்லை பிரதிபலிக்கிறது என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறது என இந்திய செய்தி நிறுவனமான பிடிஐ தெரிவித்துள்ளது. இந்த விஜயம் ஜூலை 2023 ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை பொருளாதார கூட்டாண்மை தொலைநோக்கு பார்வையை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குகிறது என்று ஐக்கிய தேசிய கட்சி கூறியுள்ளதாகவும் அறிக்கை கூறுகிறது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் போது இந்தியா $4 பில்லியன் அமெரிக்க உதவியை வழங்கியமை நமது நட்பின் ஆழத்திற்கு ஒரு சான்று என்று ஐக்கிய தேசிய கட்சி நினைவு கூர்கிறது. இந்தியாவுடன் இணைந்து கிழக்கு மாவட்டத்தில் உள்ள திருகோணமலையை மேம்படுத்துவது, வர்த்தகம், எரிசக்தி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளுக்கான மையத்தை நிறுவுவதற்கும் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஆற்றலை கொண்டுள்ளது என்றும் அறிக்கை கூறுகிறது. மலிவு விலை மற்றும் நம்பகமான எரிசக்தியை வழங்குவதற்காக முன்மொழியப்பட்ட மின்சார கட்டமைப்புக்கு ஐக்கிய தேசிய கட்சி முக்கியத்துவம் அளிப்பதாக அந்த அறிக்கை கூறுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மோடியின் மெங்கோ ஃப்ரெண்டையும் ட்ரம்பின் மெங்கோ ஃப்ரெண்டையும் வம்புக்கு இழுக்கும் அரசாங்கம். அதானியின் திட்டங்கள் குறித்து நாட்டில் தற்போது நிறைய நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது. அதானிக்கு நடந்ததை தவிர இலங்கையில் ஸ்டார்லிங் இணைய வசதிகளின் செயல்பாட்டை நிறுத்தி வைப்பதன் மூலம் மற்றொரு உலக புகழ்பெற்ற தொழிலதிபரான எலோன் மஸ்குடன் மோத அரசாங்கம் தயாராகி வருவதாக தெரிகிறது. எலோன் மஸ்க் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கிய நண்பரைப் போலவே அதானி இந்திய பிரதமர் மோடியின் நெருங்கிய நண்பர். அதன்படி அதானியுடன் மோதுவது மோடியுடன் மோதுவது போன்றது, மஸ்குடன் மோதுவது ட்ரம்புடன் மோதுவது போன்றது என்றே பார்க்கப்படுகிறது. கடந்த வாரம் அமெரிக்க பசிபிக் கட்டளை தலைவரான சாமுவேல் பப்பாரோ இலங்கைக்கு விஜயம் செய்தார். இந்த விஜயம் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நடந்திருந்தாலும் தொடர்புடைய புகைப்படங்களை ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்ட போது அரசியல் வட்டாரத்தில் இது குறித்த விவாதம் எழுந்தது. புகைப்படங்களில் ஜனாதிபதியை தவிர சாமுவேல் பப்பாரோ மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் ஆகியோரும் இருந்தனர். அமெரிக்க அரசாங்கத்தின் உயர் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் இந்த முறையில் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தாலும் அது ஒரு வழக்கமான விஜயம்தான். இருப்பினும் பாப்பரோவின் வருகை வெற்றியடையவில்லை என்று பலர் நம்புகிறார்கள். இருப்பினும் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் குறித்து அரசாங்கம் எதையும் தெரிவிக்கவில்லை. இதன்போது கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கை பெருங்கடல் பிராந்தியத்தில் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் நுழைவது குறித்து அமெரிக்கா தற்போது கவனம் செலுத்தி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து முன்னணி சோசலிச கட்சியின் பிரதிநிதி துமிந்த நாகமுவா உடனடியாக ஒரு ஊடக மாநாட்டை கூட்டி பாப்பரையுடனான கலந்துரையாடலின் போது எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் உடனடியாக நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறினார்.
The leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළ ගැස්ම